முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸு அண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கண்ணும் வந்து நோஸும் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். கடையில் பார்த்தீங்கன்னா வந்து பியருக்கு வந்து கண், மூக்கு எல்லாமே தனியாகவே கிடைக்குது. நீங்கள் வேணும்னா அதை வாங்கி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மிடில் ஆஃப் த இது எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் 11 ரோஸில் தான் வந்து நம்ம கண்ணு போட போகிறோம். 10 11 12 13. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே வந்து நோஸை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்படி தான் நமக்கு இங்கே வரப்போகுது. நோஸ் இப்படி வரப்போகுது. நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எடுத்து மேலே இருக்கிற ஸ்டிச்சை கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மெயினே வந்து இந்த கண்ணு மூக்கு இதுதாங்க. இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளோட பியரோட ஷேப் வந்து அழகாக ஒரு இது வந்துடும். நம்ம அதை தான் பார்த்து பண்ணணும். அதனால் வந்து கரெக்டாக எங்கே வரும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை பார்த்து நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. அதனால் கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து உருவமே மாறிடும். ஓகே, சரிதா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிங்க. நம்ம வந்து மீதி வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம உள்ளே வந்து நம்ம இது ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் கொடுத்தனா கொஞ்சம் பல்கியாக மூக்கு தனியாக தெரியும், அதுக்காக தான். ஓகே, ஓகே, மோரர்லெஸ் நான் எண்டுக்கு வரேன். இப்போ வந்து நான் ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க மூக்குக்கு தகுந்த மாதிரி. ஓகே, சரிதான். இதை இப்போ நமக்கு முடிச்சிடலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிங்க. எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நோஸ்க்கு மேலே நான் கரெக்டாக வந்து மேலேருந்து 10வது ஸ்டிச் 10 11 2 ஸ்டிச் கவர் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நடுவில் வந்து 5 ஸ்டிச்சஸ் வர மாதிரி நான் ஸ்பேசஸ் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, நான் டபுள் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் சிங்கிளாக போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, நமக்கு வந்து எவ்வளோ ஐஸ் வந்து திக்னஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம ஐஸ் ஒர்க் பண்ணிக்கலாம்.
பியருக்கு நோஸ் போட போகிறேன். நான் அதுக்கும் வந்து டபுள் ஸ்டாண்ட் யான் தான் எடுத்திருக்கேன். பிளாக்ல டபுள் ஸ்டாண்ட் யான் எடுத்திருக்கேன். நான் வந்து அதுக்கு ஸ்கார்ஃப்க்கு வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்கார்ஃபும் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கார்ஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ப்ராப்பராக கவுண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எத்தனை செயின் போட்டாலும் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. நான் வந்து இந்த பொம்மைக்கு சுற்றுற அளவுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நான் அவ்வளோ தூரம் செயின் போட்டுக்கிறேன். ஓகே, நான் இன்னும் ஒரு 6 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். நீங்கள் எத்தனை செயின் போட்டாலும் அது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயினை போட்டு நம்ம டர்ன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு இதுலேயும் வந்து ஒரு நீங்கள் சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணலாம், இல்லை ஹாஃப் டபுள் க்ரோஷே எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் தான் போடுறேன். இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டே வந்து போயிட்டு நம்ம வந்து எவ்வளோ திக்னஸ் வேணும் ஷால், நான் வந்து ஒரு 2 ரவுண்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். 2 to 3 ரவுண்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுமோ போட்டு முடிச்சுட்டு வாங்க. நம்ம ஸ்கார்ஃப் எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நம்ம குட்டி பியர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்கார்ஃப் பண்ணிவிட்டு கழுத்தில் வந்து டை பண்ணியிருக்கேன். இது ஸ்கார்ஃபாக போடலாம், இல்லை கவுல் மாதிரி நீங்கள் வந்து பட்டன் போட்டு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதுக்கு வந்து பின்னாடி வந்து டெய்லுக்கு வந்து குட்டியாக ஒரு பாம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பியர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு மீட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ தான் கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால் பண்ணி கொடுக்குறதுன்றது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.